ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நிஃப்டியோட பைவேட் பாயிண்ட் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்குற அனைத்து கண்டும் எஜுகேஷன் பர்பஸும் உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பைவேட் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட பைவேட் பாயிண்ட் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கிறோம். நிஃப்டியோட பைவேட் பாயிண்ட் நிஃப்டியோட பைவேட் பாயிண்ட் 25,750. இதுதான் நிஃப்டியோட பைவேட் பாயிண்ட். ஓகேவா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, வாங்க போகலாம். இப்போ நிஃப்டியோட பைவேட் பாயிண்ட் இந்த லெவல் தான் 25,750. ஓகேவா, இப்போ 25,750 ரெசிஸ்டன்ட் எது சப்போர்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, 3 சப்போர்ட்டு 3 ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா, முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பார்ப்போம். ஓகேவா, எந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,650. 25,650 இதுதான் ஃபஸ்ட்டு கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சப்போர்ட்டுக்கு நம்ம க்ரீன் கலர் வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,650. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,650. மார்க்கெட் 25,750 கீழே இறங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 25,650 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதேமாதிரி செகண்ட் சப்போர்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்போர்ட் 25,550. ஓகேவா, 25,550 இதுதான் செகண்ட் சப்போர்ட். ஓகேவா, இதுதான் செகண்ட் சப்போர்ட். மார்க்கெட் 25,750 கீழே இறங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு 25,650 வரையும் வரும். நெக்ஸ்ட்டு 25,550 வரும். ஓகேவா, இந்த லெவலில் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக மேலே போகும். ஓகேவா, அதேமாதிரி தேர்ட் சப்போர்ட் யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் சப்போர்ட் 25,450. ஓகேவா, 25,450 இதுதான் தேர்ட் சப்போர்ட். அதாவது மார்க்கெட் 25,750 கீழே இறங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,650 தொட்டுட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகலாம், அல்லது 25,550 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம், அல்லது சப்போர்ட் 25,450 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். இந்த 3 லெவல் உடச்சி க்ளோஸ் வச்சு 25,450 கீழே க்ளோஸ் வச்சுன்னா ஒரு டேக்கு வச்சுச்சுன்னா மார்க்கெட் பேரிஷ் ஆகிரும். ஓகே, இது சப்போர்ட் பேஸ் பண்ணி. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 25,650 வரும்போது ஒரு கால் ஆர்டர் பை பண்ணிடணும். அதேமாரி 25,550 வந்துச்சுன்னா செகண்ட் கால் ஆர்டர் பை பண்ணிடணும். தேர்டு 25,450 வந்துச்சுன்னா அப்போ பை ஆர்டர் போட்டுடலாம், அதாவது காலை பை பண்ணலாம். இந்த 3 லெவல் கால் பை பண்ணால் ப்ராஃபிட் பண்ண மேக் பண்ண முடியும். ஓகேவா, இது ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. ஓகேவா, நாட் ரெக்கமெண்டேஷன். இது மார்க் இந்த சைடு தான் போகும், அதுக்காக தான் வீடியோ. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. 25,650 வந்தால் ஃபஸ்ட்டு கால் பை பண்ணலாம். 25,550 வந்தால் செகண்டு கால் பை பண்ணலாம். அதேமாதிரி 25,450 வந்துச்சுன்னா தேர்டு கால் பை பண்ணலாம். நம்ம எந்த கால் பை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 25,650 ஒரு கால் பை பண்ணணும். செகண்ட் 25,550 ஒரு காலை பை பண்ணணும். அதுவும் 25,450 ஒரு கால் பை பண்ணணும். இந்த 3லேயும் கண்டிப்பாக மார்க்கெட் பவுன்ஸ் பேக் மேலே ஆகும். அப்போ ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம் இந்த லெவல்ஸில். இது கால் சைடு. இதே புட் சைடு எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,950. ஓகேவா, 25,950 இதுதான் ஃபஸ்ட்டு. 25,850. 25,850 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். ஓகேவா, மார்க்கெட் இந்த 750க்கு மேலே போச்சுன்னா இந்த 25,850 தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அது செகண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ண போகிறோம். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,950. 25,950 நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ரெசிஸ்டண்ட்டுக்கு ரெட் கலர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,950. அது மார்க்கெட்டு 25,750 மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு 850 தொட்டுட்டு கீழே இறங்கலாம், அல்லது 25,950 தொட்டுட்டு கீழே இறங்கலாம். ஓகேவா, அதேமாதிரி தேர்ட் சப்போர்ட் பார்க்க போகிறோம். தேர்டு ரெசிஸ்டன்ட் பார்க்க போகிறோம்.
ஓகேவா. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,050. இதுதான் தேர்டு ரெசிஸ்டன்ட். மார்க்கெட் வந்து இந்த 25,700 மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு 25,850 தொட்டுட்டு கீழே இறங்கலாம். அதே 25,950 தொட்டுட்டு கீழே இறங்கலாம். அல்லது ஹையஸ்ட்டாக 26,050 தொட்டுட்டு கீழே இறங்கலாம். எப்போ இந்த 3 லெவலு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு டேக்கு க்ளோஸ் வைக்குதோ அப்போ அப்சைட் மூவ்மெண்ட் ஆகும் மார்க்கெட்லாம் வச்சுக்கோங்க. இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்க. இந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் 25,850 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு புட்டை பை பண்ணிடுங்க. அது 25,850. அது 25,950 வந்துச்சுன்னா 25,950 புட்டை பை பண்ணலாம். அதே மாதிரி 25,050 வந்துச்சுன்னா அப்போ ஒரு புட்டை பை பண்ணலாம். இந்த லெவல்ஸ் வந்தால் இந்த லெவல்ஸ் வந்தால் புட்டை பை பண்ணலாம். கீழ் லெவல்ஸ் வந்தால் காலை பை பண்ணலாம். இந்த 6 லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோ. இந்த 6 லெவல்ஸ் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா. இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு புரியும். கரெக்டாக அந்த லெவல் தொட்டு மார்க்கெட் கீழே ஆகணும். அது நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா. இது ஒன்லி ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலைசிஸ் மட்டுமே, நாட் ரெக்கமெண்டேஷன். ஒன்லி அனலைசிஸ் மட்டுமே. மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகும் அதுக்கான இந்த வீடியோ. ஓகேவா. நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த 6 லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 லெவல்ஸ் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். எப்பயும் அந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் சப்போஸ் 25,600 தான் என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து 25,650 தான் ஃபஸ்ட்டு பை. செகண்ட் பை வந்து 25,550 பை பண்ணணும். தேர்டு வந்து 25,450 பை பண்ணணும். இந்த 3 லெவல்ஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறும். அதேமாதிரி 25,850 வந்தால் ஃபஸ்ட்டு புட்டை பை பண்ணலாம். 25,950 வந்துச்சுன்னா 25,950 புட்டை பை பண்ணலாம். அதேமாதிரி 25,050 வந்துச்சுன்னா அப்போ ஒரு புட்டை பை பண்ணலாம். மொத்தம் இந்த 6 லெவல்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 6 லெவல்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேவா. இந்த 6 லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா. இது வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் வீக் இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா. அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. கரெக்டாக அந்த லெவல்ஸ் தொட்டுட்டு பண்ண வச்சுக்கோங்க. இந்த 3 லெவல் தொட்டுட்டு மார்க்கெட் மேலே ஏறலாம். இந்த 3 லெவல் தொட்டு மார்க்கெட் கீழே ஏறலாம். எப்போ இந்த 3 லெவல் தொட்டு கீழே ஏதோ ஒரு டேக் இட் க்ளோஸ் வைக்கணும். ஒரு வச்சா மட்டும்தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். அதே மேலேயும் அது 3 தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ஓகே. நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்லி அனலைசிஸ் மட்டுமே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் வீக் இந்த லெவல்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேவா. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.